தாவீது வந்து நிற்கும் போது எல்லாம் யாரோ ஒரு பையன் சின்ன பையன் இருக்காங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல இவன் என்ன சொல்றானோ அதான் நடக்க போகுது. இந்த நாட்டில் உங்களை அப்படிதான் உங்க டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க சாதாரண ஒரு டெசிக்னேஷன் உள்ள என்ட்ரா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஒரு ப்ராஃபஸி இப்போ வருது, எழுதிக்கங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல, சில வருஷங்கள்ல நீங்க வாயை திறந்து சொல்றதுதான் நடக்கும். நீங்க ஊழியக்காரர்னா உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஊழியம் அங்க இருக்குன்னு அர்த்தம். திரும்ப ஊழியம் ஆத்மாதம் பிரேயர்ஸ் அந்த ஏரியாக்குள்ளே போகக்கூடாது. தயவுசெய்து அதை வந்து அப்பப்போ தட்டி விட வேண்டியது இருக்கு. நான் வேற ஒரு லெவல்ல கர்த்தர் பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காரு. 5 பேரை நீங்க ரட்சிக்கப்பட வச்சு பிரேயர்ஸில் கொண்டு வரலாம். ஆனாலும் உங்க டிபார்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்க போகுது. ஆனா 50 பேரை ரட்சிக்கப்படாமலே அங்க தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க கொண்டு வரலாம். அவர் தனக்கு சித்தமானவனை அதிகாரியாக்குறார். அதிகாரியா மட்டும் ஆக்கலையாம். அதுக்கு முன்னாடி வசனம் என்ன இருக்கு? சித்தமான உயர்த்தி 2 வருஷத்துக்கு மேல இருக்குமா? 19 வருஷமா? அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை யார பேசுறார் தெரியுமா? பாபிலோன், வேசிகளின் நகரம். பாபிலோனிய தேசத்துக்குள் நீங்கள் நுழைந்தால் கற்புள்ள ஒரு ஸ்திரீயை கண்டுபிடிப்பது அரிது. ஹிஸ்டரி சொல்லுது. பாபிலோனுக்குள்ள போனீங்கன்னா ஒரு பொண்ணாச்சுக்கு வெர்ஜினா இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. பேர் வேணாலும் வெர்ஜின் வச்சு, யாரும் வெர்ஜின் பண்ணி வந்து ஆள் வச்சுக்க மாட்டாங்க. வந்து அங்கே இருக்கிற இதுக்கு போனீங்கன்னா, வாட்ஸ் தட், லைப்ரரி போனீங்கன்னா இன்றைக்கு கிடைக்கிற அத்தனை புத்தகமும் கிடைக்கும். மிக மோசமான அத்தனையும் அங்கே இருந்துச்சான். அந்த நாட்டில் நாடே அப்படி இருந்தா, ஒரு நாட்டில் ராஜாவோட அந்தப்புறமும் ராஜா அரண்மனை தான் அப்படி இருக்கும். நாடு ஒரு மாதிரி கரெக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் நாடே அப்படி இருந்தா ராஜாங்க எப்படி இருந்திருக்கும்? அவர் அந்த பாபிலோன் ராஜா பார்த்து சொல்றாரு, அவர் தனக்கு சித்தமானவனை உயர்த்தி தனக்கு சித்தம் இல்லாதவனை தாழ்த்துகிறார். மனிதனுடைய ராஜ்யத்தில் தேவன் அரசாளுகிறார். கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. ஆமே. இதை படிச்சதுக்கு அப்புறம் மோடி மேலே ஒரு பாசம் வந்துருச்சு. சரி வாங்க ஜி, மோடி ஜி கர்த்தரன் ஆசீர்வதிப்பாரு. அப்ப உங்களுக்கு அவர் மேல பாசம் வந்துருச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க அவரோட பவர்ஃபுல்லான ஆள்னு உங்களை அறியாமலே அவர் நினைச்சிட்டீங்க. அதனால அவர் மேல பாசம் வருது. இவ்வளவு நாள் அவர் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணா நமக்கு ஒரு பயம் இருந்திருக்கு. அதனால வந்து இதுவும் இருந்திருக்கு. இப்போ வந்து ஏய் உன் கையில ஒன்றும் இல்லை, எல்லாம் அங்கதான் இருக்கு. அப்படி கண்டுபிடிச்ச உடனே வாடா 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 வாடா, என்ன பண்ணிட போற, நீ என்னத்த பண்ணிட முடியும், அந்த மைண்ட் வந்துருச்சு. உங்க அதிகாரிகள் என்ன சார், எங்க சார் போறது, நீ எதுக்கு சார் அவரை பெரிய நம்பியார் மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் தனக்கு சித்தமானவனை வாசி, அந்த முந்தின வசனம், அந்த அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார். தனக்கு சித்தமானவனை கொன்னே போடுவாராம். அடுத்து தமக்கு சித்தமானவனை உயிரோட வைப்பார். பாத்தீங்களா? 4 பேர் வருவான் இல்ல, வந்த உடனே நீ உயிரோட இருந்துக்க, நீ செத்துருப்பா, நீ உயிரோட இரு. ஐயா அவ்வளவுதான், டிக் பண்ணவன்லாம் உயிரோட போயிரு, மற்றவங்களும் செத்துரு. கை தட்டுங்க. சர்வாதிகாரி, டிக்டேட்டர். அவருக்கு சர்வாதிகாரினே ஒரு பேர் இருக்கு. பைபிள்ல சர்வாதிகாரினே பேர் இருக்கு. அவனுக்கு கொன்று. ஐயா எதற்காக கூட என்ன யார் அவனை கொன்றான்? இப்படியால உங்க பக்கத்துல தான் எப்படி இருக்கு? அண்ணன் வந்துட்டாரு. தனக்கு சித்தமானவனை கொன்று போடுவார். காட்ஸுக்கு பல டைமென்ஷன் இருக்குங்க. கடவுளுக்கு, காடுக்கு பல டைமென்ஷன் இருக்கு. அதுல ஒரு டைமென்ஷன் என்னன்னா, தான் நினைச்சதை தான் அவர் செய்வார். தனக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தனக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், உயிரோடு வைப்பார். தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். ஆச்சா ஆச்சா. உங்களை நல்லா தெரிஞ்சுங்க, உங்க ப்ரமோஷன் தேவன் கையில இருக்கு. அவர் உங்களுக்கு ப்ரமோட் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா அந்த ப்ரமோஷனை தள்ளி போட வேணால முடியாது, அதை தடை செய்ய வேணால முடியாது, தள்ளி போடவே வேணால முடியாது. You know, if God designed you to be in one place, nobody can move you.
பல சாட்சிகளை என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னு நினச்சாருன்னா அங்கே தானே இருப்பீங்க, மாற்றவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டு இருந்தவங்க மதுரையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரொமோஷன் தூக்கி சென்னையில் போட்டு விட்டாங்க. சென்னையில் அவங்ககிட்ட இவங்க மதுரையில் இருக்காங்க. நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீங்க? மதுரையில் தான் எனக்கு விரும்புகிறேன் நான். ஆனால் இங்கே வந்து என்ன இல்லை, சீட் இல்லை. எல்லா சீட்டையும் தமிழ்நாட்டில் போட்டு விட்டு காசை வாங்கி அண்ணன் வந்து அவுட்டோர் போயிட்டார். ப்ரொமோஷன்லாம் அவர் பேச்சுப்படி போட்டாங்க. டிரான்ஸ்ஃபர்லாம் போட்டாங்க. இங்கே போகணும் சென்னைக்கு. இப்போ இவங்களுக்கு இங்கே சீட்டே இல்லை. கர்த்தர் சொன்னார், இவனுக்கு ஒரு சீட்டை நான் கிரியேட் பண்ணுவேன்னாரு. நான் சொன்னேன், ஒரு சீட்டை கிரியேட் பண்ணி உங்களை இருக்க வைப்பார். உடனே அந்த சீட்டு முன்னைக்கே தேவை இருக்குன்னு சொல்லி இங்கே ஒரு உயர் அதிகாரி இருக்கிறார். இவர்கிட்ட பேசுகிறாங்க. இவர் ரொம்ப நெருங்கினவங்க இவங்ககிட்ட. ஐயா இப்படியாச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, இங்கேயே வந்த சீட்டு அப்படியா, சரி அப்போ நம்ம மெட்ராஸில் இருக்க ஹையர் ஆஃபீஸருக்கு எழுதி போடுவோம், இப்படி ஒரு சீட்டு எங்களுக்கு தேவையாக இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிற இந்த பதவியில் இருக்க உயர் பதவியில் இருக்கிறவருக்கு எழுதி போடுவோம். அவர் ஓகேன்னு கையெழுத்து போட்டார்னா இங்கே அந்த சீட்டை கிரியேட் பண்ணி உங்களை உட்கார வச்சுருன்றாங்க. இப்போ இருக்கிற சீட்டுக்கு தான் நீ காசு வாங்கிட்டு போடுவ, இல்லாத சீட்டுக்கு எப்படி காசு வாங்குவ? நாங்கள் இப்போ இல்லாத சீட்டை உருவாக்கிட்டோம். அப்ளிகேஷனை போய் இங்கே போட்டாச்சு. ஆனால் இவர் கையெழுத்து போடணுமே. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த அப்ளிகேஷனை எழுதி கையெழுத்து போட்டு இங்கே அனுப்புனார்ல, இவரே ப்ரொமோட் ஆகி இந்த சீட்டுக்கு போயிட்டார். அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, அம்மா நம்ம அப்ளிகேஷன் நம்மளுக்கே வந்திருக்கு. ஆமாம், ஃப்ரெம்ல என் கையெழுத்து தான், டூவில் என் கையெழுத்து தான். கையெழுத்தை போட்டு கிராண்ட் பண்ணிட்டாரு. இங்கே சீட்டை கிரியேட் பண்ணி அதே மதுரையில் உட்காந்துட்டாங்க. ஆமாம், நிறையா பேருக்கு போய் கன்னித்தீவில் இறக்கி விட்ட மாதிரி அவர், தம்பி தமிழ்நாடு வரைக்கும் தான் என் பார்டரு, உங்கள் ஏரியாவில் நீ தான் பார்த்து நடந்துக்கணும், என்னால் உங்கள் ஏரியா கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது, ஏதோ கிறிஸ்தவ பயல்களை நான் ஆட்சி செய்ய முடியும், உன் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் வர முடியாதுன்னு எங்கேயோ உங்கள் ஏரியாவில் அவர் வீக்காக இருக்கிற மாதிரி ஒரு போலியான ஃபேக் பிக்சரை உங்கள் மனசில் பிசாசு பதிச்சான். ஒன்று தெரிஞ்சுக்காங்க, இங்கே இருக்கிறவருக்கு அவர் அரசன், ராஜா, அங்கே இருக்கிறவனுக்கு அவர் டிக்டேட்டர், சர்வாதிகாரி. இங்கே இருக்கிறவனை கூட சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவார். அவங்கள இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா, கொஞ்சம் டெம்போ, உமக்கு தானே இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா, உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்கச் செய்தாரே, எத்தனை எத்தனை ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்கச் செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகள் ஏசப்பா செய்தாரே. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், ஆமென். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. Hallelujah. So who appoints? யார் எல்லாரையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது, அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பரலோகத்தோட கண்ட்ரோலில் தான், பரலோகத்துடைய இன்னொரு ப்ராஜெக்டில் தான் நீங்கள் எல்லாம் ஊழியக்காரரை இணைஞ்சிருக்கிறீங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அந்த ஊழியம், இந்த ஊழியம் செய்கிறவனுக்கு கிருபை இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த ஊழியம் செய்கிறதுக்குன்னு கிருபைகள் இருக்கான். இங்கே வரங்கள் இருக்க மாதிரி அங்கேயும் வரங்கள் இருக்கான். ஸோ எப்படி நீங்கள் அந்த வரத்தை உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நேரம் இருந்தால் பேச போகிறோம் நம்ம. ஹவு யூ கேன் யூஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆர் பெர்மிட் ஹோலி ஸ்பிரிட் டு மேக் யூ an outstanding professional in your profession. கையை தட்டுங்க ஒரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஓகே, அப்போ தேவன் தான் சித்தமானவனை உயர்த்துகிறார், தேவன் தான் சித்தமானவனை தாழ்த்துகிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 12, 13, 14.
எப்படி எனில் சரீரம் ஒன்று. எல்லாம் சொல்லுங்க. சரீரம் ஒன்று. யார் இது சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம் சபை. ஓகே. அதற்கு அவயவங்கள் அநேகம். இங்க பாருங்க, எனக்கு சரீரம் இருக்காங்க. கிறிஸ்துவின் சரீரம் சபை தானே. இல்லை என்ன பாருங்க, சரீரம் சபை, அதில் அவயவம் அநேகம். இப்போ சபை தானங்க சரீரம், உலகம் சரீரம் இல்லைல்ல. ஆமாம், உலகம் சரீரம் இல்லை, சபை தான் சரீரம். இப்போ சபையாக சரீரத்தில் நிறைய கை கால்லாம் இருக்குது, இந்த இதெல்லாம் இருக்குது. இது எதுக்கு? சரீரத்துக்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கா இல்லை இந்த உலகத்தில் வேலைகளை செய்வதற்கா? அப்போ சபையோட நோக்கம் என்ன? புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? இப்போ நீங்கள் உங்கள் சரீரம் இருக்குல்ல, உங்கள் சரீரம் உங்களுக்கு மட்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? உங்கள் பிள்ளைக்கு வேலை பார்க்குது, குடும்பத்துக்கு வேலை பார்க்குது, உங்கள் கணவருக்கு வேலை பார்க்குது, ஒரு வீட்டை கட்டுது, ஒரு ரோடே போடுது, அதுவே ஒரு சரீரம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்கேயோ இன்னொருத்தரோட சரீரம். இப்போ சரீரம் என்பது சரீரத்துக்கு வேலை செய்வதற்கல்ல, சரீரம் என்பது உலகத்திற்கு வேலை செய்வதற்கு. அப்போ சபை என்பது உலகத்திற்கு வேலை செய்வதற்கு. புரியுதா? சர்ச் இஸ் த ஆஃபீஸ் ஆஃப் ஹெவன். இப்போ என் ஆஃபீஸில் போய் உட்காந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். என் ஆஃபீஸில் உட்காந்து என்ன பிளான் பண்ணுறேன்? எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து வந்து பாட்டு பாடிட்டு எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நடக்கிற வேலையை நாங்கள் பிளான் பண்ணுறோமா, இல்லை உலகத்தில் நடக்கிற வேலையை நாங்கள் ஆஃபீஸில் பிளான் பண்ணுறோமா? எங்கள் ஆஃபீஸில் ஒன்று பிளான் பண்ணோம், அதை தான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வி கிராண்ட் ஹோட்டலில். அப்போ ஆஃபீஸில் ஒன்று பிளான் பண்ணுறோம், கொடைக்கானல் ஒன்று நடத்துகிறோம். அப்போ ஆஃபீஸில் போகிற பிளான்லாம் வெளியில் இருக்கிற உலகத்தை மாற்றுறதுக்கு. அப்படி தான் சபை தேவனுடைய சரீரம் என்றால், அந்த சரீரம் எதற்காக கூட்டப்படுகிறது? இந்த உலகத்தின் வர்ணத்தை மாற்றுவதற்காக தேவன் சபையாகிய சரீரத்தை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அந்த சபையாகிய சரீரத்தை நீங்க ஒரு அவயவம், நான் ஒரு அவயவம். வாசிப்போம் தொடர்ந்து. ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் 12, 13, 14 12ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இங்க பாருங்களேன், 1 கொரிந்தியராமா 1 கொரிந்தியர் வாசிக்கிறேன். சரி, சரீரம் வந்து யூதர்கள் கிரேக்கர்கள் எல்லாருமே அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறாங்களாம். இப்போ ஒன்று வந்து என்ன செய்யுது, இந்த ப்ராஜெக்டில் வேலை பார்க்குது. திரும்ப லைட்டை டச் பண்ணிட்டு போகிறேன் நான். இன்னொன்று வெளியில் இருக்க ப்ராஜெக்டில் வேலை பார்க்குது. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறனால இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு வேலை பார்க்குது அப்படின்னா கால் எப்போவுமே வெளியே தான் போகுது, இந்த பாடியை வெளியே கொண்டு போகுது. புரியுதா உங்களுக்கு? ஒன்று அவுட் சைடு கொண்டு போகிறதுக்கு வேலை பார்க்குது, ஒன்று வந்து அது சார்ந்த விஷயங்களுக்கு வேலை செய்கிறது. ஸ்பிரிச்சுவல் ப்ராஜெக்ட்டுக்கு சபையில் சரீரத்தின் ஒரு பகுதி வேலை பார்க்குது, செக்குலர் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு பகுதி வேலை பார்க்குது. அதனால் இந்த ஸ்பிரிச்சுவலில் பண்ணுறவன் தான் நான் கடவுளுடைய ஊழியக்காரன் சொல்லவே முடியாது. கடவுள் கொடுத்து வேலை கொடுத்து ஒருத்தன் வேலை செஞ்சான்னா வேலை செய்கிற அத்தனை பேரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். அப்போ நீங்கள் தேவன் சொன்ன வேலைக்கு தான் நீங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கிறீங்க. அப்போ தேவன் சொன்னதை தான் நீங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, செய்ய போகிறீங்க. அப்போ நீங்கள் யார் தான்? தேவனுடைய ஊழியக்காரர் தான். புரியலன்னா ஒரு வசனம் கூட வாசிக்கிறேன். ரோமர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். யார் முந்தின வசனம் வாசிக்க நல்லா தெரியும். மேலும் அதிகாரிகள் தயவுசெய்து என்ன பாருங்க, அதிகாரிகள் எல்லாம் பாருங்க. ஹல்லேலூயா. அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரிகள் நற்கிரியைக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். துர்க்கிரியக்காரனுக்கு தான் பயங்கரமா இருக்கிறாங்க, நற்கிரியக்காரனுக்கு கிடையாது. இந்திய ராணுவமே முன்னாடி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு எதுக்கு அவன் பயங்கரமா இருக்கிறான்? ஆனால் டெரரிஸ்ட் நக்சலைட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தா தான் அவங்களும் தான் பயங்கரமா இருக்கிறான். நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கு பயங்கரமா இருக்கிறார்கள். அடுத்து ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய். அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அடுத்து உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். மெதுவா வாசி ஓடாது. அவன் யாரு? ஹலோ, செக்குலர் ஜாப்ல இருக்கிறவன் அவன் தேவனுடைய கையை தட்டு. அப்ப நீங்க யாரு? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. டீச்சர் இல்ல, நீங்க ப்ரொஃபசர் இல்ல, நீங்க தேவனுடைய ஊழியக்காரர். அவருடைய செக்குலர் ப்ராஜெக்ட்ல நீங்க இணைந்திருக்கிறீர்கள். ஒரு நோக்கத்தோடு தேவன் உங்களை வைத்திருக்கிறார்.
2 முறை வருது அந்த வார்த்தை. அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறானே. பாருங்க, அப்போ கடவுள் என்கிட்ட பேசினாரு, அவன் எல்லாம் எனக்கு ஊழியக்காரன் தாடான்னு. வசனம் இல்லை, ஆனால் பைபிள் வந்து வசனமே இருக்கு. அவன் தேவனோட ஊழியக்காரனாக இருக்கிறான். அடுத்து வாசிங்க. நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஊழியக்காரன் சொன்னா கூட நீ வந்து ஆமா ஊழியம் பண்ற ஊழியக்காரன், வேலைக்காரன் தான் ஊழியக்காரன் சார் அப்படின்றவன்றக்காக தேவனுடைய ஊழியக்காரன். அப்ப என்னங்க, ஊழியமே இல்லாத ஊழியக்காரன் யார் இருக்கானா? ஊழியக்காரனா அவனுக்கு ஊழியம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஊழியக்காரர்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஊழியம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். திரும்ப ஊழியம்னு ஆத்மாவையும் பிரேயர்ஸில் அந்த ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாது. தயவுசெய்து அதை வந்து அப்பப்போ தட்டி விட வேண்டியது இருக்கு. நான் வேற ஒரு லெவலில் கர்த்தர் பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காரு. 5 பேரை நீங்கள் ரட்சிக்கப்பட வச்சு பிரேயர்ஸில் கொண்டு வரலாம். ஆனாலும் உங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் 50 பேரை ரட்சிக்கப்படாமலே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ தேவ ராஜ்யத்தை கொண்டு வர்றது தான். 1000 வருஷ அரசாட்சியில் கெட்டவர்கள் இருந்தார்களா இல்லையா? சொல்லுங்க. 1000 என்ன 1000 தெரியல. நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், 1000 வருஷ அரசாட்சியில் எல்லாம் நல்லவர்களாக இருப்பாங்க, தேவனே அரசாள்வார், நான் உங்கள் எல்லோரும் ஆளுகை செய்வோம் எல்லாம் சொல்லுங்க. ஒரு நாள் கர்த்தர் கேட்டார், நீ எல்லாம் ஆளுகை செய்யணும், அப்போ குடிமக்கள் யாரா கேட்டார். நம்ம எல்லாம் ஆளுகை செய்வோமா, அப்போ குடிமக்கள் யாரு இருக்கிறாங்க அப்படின்னா அதில் கெட்டவர்களும் இருப்பாங்க. 1000 வருஷ அரசாட்சி அப்போ இதே இருக்காது, மரணம் இல்லாமல் இருக்கும், விரும்பினே மறிக்கலாம், மறிக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும். வேர்ல்டு எப்படி இருக்குன்னு நினச்சா அப்படி இருக்கும். அப்போவே கெட்டவே இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இருக்குமா? நான் என்ன சொல்கிறேன், அதனால் கெட்டவங்க எல்லாம் வெளியே அனுப்பணும்லாம் யோசிக்காதீங்க. ராஜ்யத்தை கொண்டு வரணும். அதுக்கு தான் திட்டமிட்டு உங்களை நகர்த்திருக்கார் தேவன், திட்டமிட்டு நகர்த்திருக்கார். ஆமாம், கடவுளுடைய திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படும். அந்த நம்ம இவன் பேர் என்ன, தாவீது கோலியாத்தை கொல்லும்போது ஒருத்தன் கூட்டு போய் விடுவானே படைத்தளபதி அப்னேர், 17:57 வச்சுக்காங்க, பின்னாடி யூஸ் ஆகும். ஓகே, ஹலோ லூயா. இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க. முதல்ல இருந்து உட்கார்ந்துருந்தவங்க சொல்லுங்க. இல்லைங்க, மொத்தமாக என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் காடோட 2 மேஜர் ப்ராஜெக்டில் இந்த செகண்ட் ப்ராஜெக்டில் உள்ளத்தை மாற்றுகிறது ஒரு ப்ராஜெக்ட், உலகத்தை மாற்ற. இந்த உலகத்தை மாற்ற ப்ராஜெக்டில் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறீர்கள். அதான் பேசு. யூ ஆர் அப்பாயிண்டட் பை ஹெவன்லி கோட்டா ஃப்ரம் ஹெவன். அதனால் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய ப்ரொமோஷன், உங்களுடைய டிரான்ஸ்ஃபர், உங்களுடைய என்ன சொல்ல வந்து இன்க்ரிமெண்ட் எல்லாமே உங்களை யார் அப்பாயின்ட் பண்ணாரோ அவங்க கையிலாம் இருக்குது. அவர் தனக்கு சித்தமானவன்னு உயர்த்துக்கிறார். இந்த வசனம்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே அப்படியே உள்ளே நுழையணும். நுழைஞ்சிட்டா இந்த சோப்பு போடுறது, கூழ கும்பிடு போடுறது, அவனை வந்து ஐயான்றது, இது எதுவுமே வராது. எதுக்குறதும் பயத்தில் தான். தெரியுமா உங்களுக்கு? சிங்கம் வந்து பாம்பு கொத்துறதும் பயத்தில் தான். உயர் அதிகாரிகளை வந்து ரொம்ப நம்ம எதுக்குற காரணமே பயம்தான். எல்லாம் நம்மவே தான்டா, எங்கால்கிட்ட போட்டு விட்டோன்னு உன்னை காலி பண்ணிடுவாரா அப்படின்ற லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீ பயப்பட மாட்டீங்க. ரொம்ப அன்போட சரி. என்னைக்கு வந்து உங்கள் கீழே இருக்கிறவனை பார்த்து பயந்துருப்பீங்களா? அப்போ அவரை நீங்கள் வந்து அப்படி யோசிக்க கூடாது. ஏன்னா அவர் உன்னதமான தேவன், மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தனக்கு சித்தமானவனை வைத்து தனக்கு சித்தம் இல்லாதவனை துரத்துகிறார். இது எல்லாமே அவருடைய பிளானில் நடக்குது. ஸோ அவருடைய திட்டத்தில் தேவனுடைய ஊழியக்காரன் அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நின்றுகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய திட்டத்தோடு. இன்றைக்கு நீங்கள் மிக சாதாரணமான ஒரு இடத்தில் இருக்கலாம், ஆனால் மிகப்பெரிய திட்டத்தோடு தேவன் உங்களை அங்கே கொண்டு வந்திருக்கிறார். இந்த விஷயத்தை இப்பயே கூட சொல்லிடுறேன், மறந்துடும். இந்த 1 சாமுவேல் 17:57 அந்த இடத்துல கோலியாத் வந்து நிற்கிறான். அந்த கோலியாத் நின்றுட்டு இருக்கும்போது சவுல் நிற்கிறான். இந்த இடத்துல போய் தாவீதை கொண்டு போய் நிப்பாட்டுறார் தேவன். எதுக்காக? ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு. இப்போ தாவீது ராஜாவாக நிற்கிறான்.
இல்ல, ஒரு இடையனாய் நிற்கிறான். ஆனா தேவனுடைய பார்வையில் தாவீது ஃபியூச்சர்ல இந்த நாட்டில் இந்த பையன் சொல்றதாண்டா நடக்க போகுது என்ற திட்டத்தோட அவனை கொண்டு போனான். கட்டி இருக்க வேணாமா? இருக்கிறீங்களா இல்லையா? கையில பிஸ்கட் இருக்கா? தாவீது வந்து நிற்கும் போது எல்லாம் யாரோ ஒரு பையன்டா, சின்ன பையன் இருக்காங்க. ஆனா தேவன் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல இவன் என்ன சொல்றானோ அதான் நடக்க போகுது. இந்த நாட்டில் உங்களை அப்படிதான் உங்க டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க சாதாரண ஒரு டெசிக்னேஷன் உள்ள என்ட்ரா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஒரு ப்ராஃபஸி இப்போ வருது, எழுதிக்கங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல, சில வருஷங்கள்ல நீங்க வாயை திறந்து சொல்றதுதான் நடக்க போகுது. ஒரு ப்ராஃபட், சச் a wonderful ப்ராஃபட், அக்யூரேட்டா என்று சொல்லுவார் பல காரியங்களை. நான் என் வாழ்க்கையில் ரொம்ப 1-2 பேர் மட்டும்தான் அந்த மாதிரி கனெக்ஷனில், க்ளோஸ் கனெக்ஷனில் இருப்பாங்க. ஒரு நாள் 2 ஜோம் பண்ணும்போது சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆலோசனைகள் இந்த தேசத்திலே சட்டங்களாக இயற்றப்படும் அப்படின்னார். Can you believe it? I couldn't believe it. I myself, நானே மிரண்டுட்டேன். என்ன சொன்னாரு, நீ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேசத்தில் இதெல்லாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நீ சொல்லுவீல. உடனே ராஜா, நல்லா இருக்குல்ல, சட்டமா போடுறா. அப்பேற்பட்ட உன்னோட வார்த்தைகள் அப்பேற்பட்ட வார்த்தைகளாய் மாறும். அந்த நாட்கள் வருகிறது. நான் சொல்றேன், உங்களை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டி இருக்கிறாருன்னா, இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல உங்களை பார்க்காதீங்க, ஒரு பெரிய பிளானோட போய் அவங்க உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த தாவீது போய் நிற்கும் போது தேவனுடைய பார்வையில் தாவீது வந்து என்ன நினைச்சு எப்படி பார்த்தாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா, ஹலோ கொண்டுட்டான் கோலியாத்தை. சூப்பரான ஒரு சீனை பார்த்தப்ப மிரண்டுட்டேன். அப்போ தாவீது சொல்கிறேன், யார் அது கொன்னது அப்படின்னா, சார் இந்த தாவீதுன்னு ஒரு பையன் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறான், அவன் பேர் அப்னேர், சரியான ஹைட் வெயிட்டு, அவன் பெரிய படை தளபதி அப்னேர், அவனை கூட்டு வாடான்னு. அப்னேர் இப்படி வரான், வந்து ராஜா அவனை கூப்பிடுறாரு அப்படின்னா, தம்பி வா. இவர் தான் அந்த பையன். பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, சில வருஷம் கழிச்சு இதே தாவீதுக்கு படைத்தளபதியாக இந்த அப்னேர் சொல்லிட்டான். ஐயா நல்லா 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 ராஜாவை தாவீது நிற்கும் போது இந்த அப்னேர் எப்படி நினைச்சுட்டு இருந்திருப்பான். கொஞ்ச நாளைக்கு கூட உங்களை தான் கூப்பிட்டு போய் சவுல்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். சார் யோசிங்க சார், சினிமாவில் கூட இப்படி திருப்பாங்க நீங்க பார்க்க முடியாது சார். இந்த அப்னேரை கொண்டப்ப அவ்வளவு நேசிச்சான் அப்னேரை தாவீது. இவன் தான் அந்த பையனை கூட்டிட்டு போய் ராஜாட்ட காட்டுறான். தேவன் எப்படி பார்த்திருப்பாரு, அப்னேரு நீ அடுத்து நீ அவனுக்கு தளபதி இல்லை, இவனுக்கு தளபதி. ஒரு சாதாரண ஆளு. அதுதான் தாவீது சொல்றான். இதெல்லாம் ரிவர்ஸ்ல போய் பார்க்குறான் தாவீது, என்னை எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்கள் ஆக்கி மீட்ட அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல பார்த்தவன் சொல்றான், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போதே என்னை நீர் மகா மேன்மையுள்ள சந்ததியின் மனுஷனாய் நீர் என்னை பார்த்து. ஆமே, நீங்க ஒரு சாதாரண நபரா உங்க இதுல முறுமுறுக்காதீங்க, பொறுமாதீங்க. எவனாச்சும் ஃப்ரீயா இருந்தா போனை போட்டு ஓசியில தானே பில்லு, அதே அன்லிமிட்டெட் கால்னு போட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமா, அவனுக்கு காதுல நீ வேலை பார்க்குற, அவனுக்கு ரத்தம் வருது. இப்படி நடந்து போச்சுங்க, அப்படி நடந்து போச்சுங்க. இன்னைக்கு எவன் சிக்கணும், டெய்லியும் ஆபீஸ் பஞ்சாயத்தை பரவாயில்ல பேசுங்க வேணான்னு சொல்லு. அதுக்காண்டி நீங்க கம் இன் டு திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்துக்குள்ள வாங்க. கடவுள் வந்து உங்களை ஒரு நோக்கத்தோடு கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறாரு. அப்னேருங்க, என்னால் நகலவே முடியலங்க அந்த இடத்த விட்டு. அப்னேரு வாசிக்கல அந்த வசனம் 17:57. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய் விடுறான். அப்னேர் கொண்டு போய் விடுறான். அவன் பெரிய தளபதி. அப்னேரை பத்தி பைபிள் சொல்லுது, அவன் வந்து ரொம்ப சிங்கத்துக்கு ஒப்பானவன். ஆனா நின்றுகிட்டு இருக்கிற தாவீதுக்கு தெரியாது, கொஞ்ச நாள்ல இவன் நமக்கு தளபதியாக போறாங்க. சவுலுக்கு தெரியாது, இவன் நீ அவனுக்கு தளபதியாக போறேன்னு. அப்னேருக்கு தெரியாது, இன்னைக்கு உங்களுக்கு தளபதியாக இருக்கு, நாளைக்கு இவனுக்கு தளபதியாக போறேன். தேவன் அப்படி மாற்றுகிறார் என்னோட டிபார்ட்மெண்ட்ல. அப்படி யாருக்கு தெரியும் சார், யாருக்கு தெரியும் இதை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ற ஒரு நாளைக்கு, சார் இதை முடிச்சிடவா அப்படின்னு கேட்குற மாதிரி மாறலாம். இதுக்கு கொஞ்சம் குறையிறது பத்தில கைத்தட்டு. ஏன்னா தாவீது போது கதை இது நடக்குமா? ஆமென். என் வேதத்தின் மகத்துவங்களை என் ஜனங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன். அப்னேர்ல ஒரு மகத்துவம், என் ஜனங்களோ அதை அந்நிய காரியமா எண்ணார்கள்.
இது உங்க காரியங்க, உங்க காரியம். அப்ப நீங்க யாரு? தேவனுடைய ஊழியக்காரர். நீங்கெல்லாம் அப்படித்தான் பரலோகத்தோட கோட்டானிங்க. உட்கார்ந்துருக்கீங்க. வெகு சீக்கிரத்திலே ஒரு பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆமென்.